ஒரு கணவனுக்கு தன்னோட மனைவி மேல சந்தேகம். அதுவும் சாதாரண சந்தேகம் இல்ல. வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சந்தேகம். ஆனா மனைவி கிட்ட நேரடியா கேட்காம கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறாங்க. யார் எங்க நிக்கணும், யார் என்ன செய்யணும், எந்த நேரத்துல உள்ள போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியில அவங்க எதிர்பார்த்த அந்த நேரமும் வந்துருச்சு. இத்தனை நாள் சந்தேகப்பட்ட விஷயம் உண்மையா இல்ல அவங்கள நினைச்சதே தப்பா, உண்மையிலேயே அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்க இந்த கதைக்குள்ள போலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எங்கேயோ காட்டுக்குள்ள சில பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்லி டயலாக் மட்டும் தான் கேக்குது. அதுல ஒருத்தவன் சரக்கு அடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டா ஊர் பக்கம் திரும்பி வரான். அப்படி வர வழியில பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் எவரோ ஒருத்தர் எகிரி குதிச்சு இந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துல இருக்கிற ஒரு பாத்ரூம் பக்கம் வராரு. அங்க ஒரு பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு மில்லு வேற வச்சிருக்காரு போல. இவரு அந்த பாத்ரூம் கிட்ட வந்ததும் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இந்த குடிகாரன் பக்கத்துல இருந்து கவனிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் திரும்பவும் அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. எப்படி வந்தாரோ அப்படியே எகிரி குதிச்சு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் அவன் கவனிக்கிறான். அப்புறம் தான் படத்தோட பேரே போடுறாங்க அவிகிதம். அப்படின்னா தொடர்புன்னு அர்த்தம் போல. இந்த படத்தோட பேரு அஃபேர்னு வச்சிருக்காங்க. காலையில முதல் வேலையா டெய்லரை பாக்குறதுக்கு போறான் அவன். டெய்லர் அம்மா மட்டும் தான் இருக்கு. பொண்டாட்டி தான் இருக்கு. எங்க அக்கா அவரை காணோம் அப்படின்னு விசாரிக்கிறான். அப்புறம் டெய்லர் வராரு. அந்த பாத்ரூம் இருந்தது இல்ல, அந்த வீட்டு பெரியவரோட பேரு மாதவனா. அந்த பெரியவரும் நீயும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு விசாரிச்சுட்டு போறான். டேய் என்னடா மொட்டையா வந்து விசாரிச்சுட்டு போற, என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா மூஞ்சிய பாக்கலங்கிறான். மூஞ்சிய பார்க்காம நம்ம எப்படி முடிவு எடுக்க முடியும்? மூஞ்சிய பார்க்காம நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. நானும் ராத்திரி வரேன், இன்னைக்கு ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு வாழை மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மில்லு ஓனரோட வீட்டுல லைட் எரியுது. அடுத்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. மாதவன் வீட்டு பொண்ணா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவதானான்னு தெரியல. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்கிறான்னு தான் நம்ம சொல்லணும். காத்துக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. சரியா 2 நிமிஷத்துக்கு பிறகு மில்லு ஓனர் எகிரி குதிச்சு இந்த பக்கத்துல வராரு. பாத்ரூம் பக்கத்திலேயே ஒரு நாய் குலைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதையோ தூக்கி போடுறாரு. உடனே அது அமைதியாகிடுது. இவங்களும் அதை கவனிக்கிறாங்க. என்னத்தையும் தூக்கி போடுறான் அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல பேசிக்கிட்டு பின்னாடி இருக்கிற பாத்ரூம் பக்கம் போறாங்க. அப்புறம் குட் பை சொல்லிட்டு அவர் மறுபடியும் சோறு ஏறி குதிச்சு கிளம்பி போயிடுறாப்புல. ஒரு நொடி மட்டும் அந்த பொண்ணு திரும்பி போகும்போது அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கல, உருவத்தை மட்டும் பாக்குறாங்க. இவரு டெய்லருங்கிறதால இந்த சைஸ் விஷயங்கள் எல்லாம் இவருக்கு அத்துப்படி போல. நோட்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அந்த சைஸை வச்சு பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற மூத்த மருமக அவளாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் சொன்ன சைஸ்ல ஒரு 2 இன்ச்சு குறையுது. அவங்களுக்கு நோட்ல குறைச்சுதான் எழுதியும் வச்சிருக்காப்புல. நீங்க சைஸ் வேற ஏதோ சொன்னீங்க, 2 இன்ச்சு குறையுது அப்படின்னு இந்த பையன் கேட்க, டேய் ஓணம் இப்ப வந்து போச்சுல்ல, ஓணத்துக்கு யாரும் சமைக்கிறது கிடையாது, எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி தின்னு 2 இன்ச்சு பெருத்து போயிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வேணா காட்டட்டுமா, உன் பாட்டியோட டீடைல் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ஓணத்துக்கு முன்பு ஓணத்துக்கு பின்பு 2 இன்ச்சு கூடி இருக்கா, சரியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இன்னொரு தரையும் சொல்லி மறுபடியும் ஓணத்துக்கு முன்பு ஓணத்துக்கு பின்பு சரியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த பையன் உங்க பொண்டாட்டிக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு முறைப்பாரு. மாதவன் வீட்டு மூத்த மருமக தான் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவே பண்ணிட்டாங்க. இன்னும் முகத்தை சரியா இவங்க கவனிக்கல, இருந்தாலும் முடிவு பண்ணிட்டாங்க. சரி இதை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு யோசிக்கும் போது மாதவன் வீட்டோட பெரியவரு, சொன்னா ஏதாவது ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போயிட்டாருன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அப்புறம் மூத்த பையன் அவங்கிட்ட சொன்னா பொண்டாட்டியை வெட்டி கூட போட்டுருவான், அதுவும் பிரச்சனை ஆயிடும். அந்த வீட்டுல 2வது பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவான். அவனுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாப்ல. அதை கேட்டதும் இவனுக்கு காண்டாயிடுது. தான் அப்பாவான மாதவன் கிட்ட தனியா கூட்டிட்டு போய் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் கோயில் வேலை மேல பாத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இவங்கள ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பாக்குறத கவனிக்கிறாங்க. இவங்க பேசுறது அந்த பையன் ஒட்டு கேட்டானா அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும்போது நாம எல்லாம் தப்பா எதுவும் முடிவெடுக்க முடியாது, முதல்ல அதெல்லாம் உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கணும். யாருக்கும் தெரியாம நீ ஊர் பக்கம் போய் ராத்திரி என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா, அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சின்ன பையனை மாதவன் அனுப்பி வைக்கிறாரு பெரியவர். அவனும் ஊர் பக்கம் வந்து இறங்கிட்டான். ஃப்ரெண்டு காத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹெல்மெட் போட வச்சிருக்கிற ஹெல்மெட்டை புடுங்கி நான் தான்டா போட்டுக்கணும் அப்படின்னு போட்டுட்டு உள்ள வரான் ஊருக்குள்ள. ஏன்னா ஊருக்குள்ள இவன் இறங்குனதும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சத்தமே இல்லாம டெய்லர் கடைக்குள்ள வந்து உட்காந்துட்டானுங்க. ராத்திரி ஃபுல்லா இங்கேயே இருங்க, வீட்டுக்கு போகாதீங்க, ராத்திரி போய் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்குங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த மில்லு ஓனருக்கும் இந்த சின்ன பையனுக்கும் ஆகவே ஆகாதான். சோ அந்த பிரச்சனையை தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து விட்டுறாத அப்படின்னு மாதவனும் வான் பண்ணி தான் அனுப்பியிருப்பாரு. இப்ப நம்ம டெய்லரும் கிளம்பும் போது இதுதான் சொல்றாரு, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா மாதவன் வேலை பார்க்கறது வேற ஒரு ஊர்ல. மூத்த பையனும் சின்ன பையனும் எல்லாருமே அங்கதான் வேலை பார்க்கறாங்க போல. இப்ப அந்த மூத்த பையன் தான் பொண்டாட்டிக்காக ஏதோ ஒரு சேலையை வாங்கி வச்சுட்டு இது அவளுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஆசையா பாத்துக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் அப்பா மாதவன் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. டெய்லரும் கூடவே பார்த்தவனும் போயிடுறான். மீதி 2 பேர் தான் டெய்லரோட கடைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராத்திரி இவங்க 2 பேரும் மட்டும் போய் பார்க்கிறது தான் திட்டம். அந்த சமயமா பார்த்து ஃப்ரெண்டுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட இருந்து போன் வருது. எப்ப வருவீங்கன்னு கேக்குறா. அதை கேட்டதும் ஏய் எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ அப்படின்னு இவனுக்கு சந்தேகப்படுறான். எப்ப வருவீங்கன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு ஏத்தாப்புல சூடா என்னால சமைக்க முடியும் அப்படின்னு அவ சொல்லும்போது அதெல்லாம் வரும்போது வருவேன், போன வைடி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற நேரத்தை சொல்லாம போனை வச்சிடறான். பொண்டாட்டி மேல சந்தேகம் வந்துடுது. அப்புறம் டெய்லர் சொன்னாப்புலயே சின்ன பையனும் ஃப்ரெண்டும் அந்த வாழை மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. சொன்னாப்புலயே மில்லு ஓனரோட வீட்டுல லைட் எரியுது. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணு பாத்ரூம் பக்கம் வந்து நிக்கிறா. அப்புறம் லைட் ஆஃப் ஆகும். அங்கிருந்து மில்லு ஓனர் எகிரி குதிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆனா அது மட்டும் நடக்கவே இல்லைங்க. காத்திருந்து காத்திருந்து பார்த்தாலும் அவர் வரவே இல்ல. இந்த பக்கம் டெய்லர் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி வீட்டுல இல்ல. கதவு வேற மூடி இருக்கு. ஐயோ பொண்டாட்டி இல்லையே, கதவு வேற மூடிக்குது. பொண்டாட்டியோட ட்ரெஸ் பார்த்ததும் இவருக்கு அந்த சைஸ் ஞாபகத்துக்கு வந்துடுது. ஐயோ நம்ம பொண்டாட்டியா இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட்லயே இவருக்கு சந்தேகம் வந்துடுது. என்னடி கதவை பூட்டிட்டு எங்கடி போன அப்படின்னு கேட்க, கரண்ட் இல்ல, பக்கத்து வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த அம்மாவுக்கு சைஸ் இன்னும் 2 இன்ச் கூட போல. ச்சே அப்படி எல்லாம் இருக்காது, ஒரு செகண்ட் நம்ம பொண்டாட்டியை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு டெய்லர் ஜம்முன்னு உள்ள போறாரு. அடுத்த நாள் தூங்கி எழுந்ததும் இன்னும் என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்கிறதுக்காக 2 பேரும் கிளம்பி அந்த பாத்ரூம் இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. அம்மா பாத்ரூம் பக்கம் போய் பல்லு விளக்க போனவன் 1 மணி நேரமா விளக்கிட்டு இருக்கான், என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இவங்க இந்த பக்கம் போனா நாய் ஜம்முன்னு இருக்கு, குறைக்கவே இல்ல. நீ பார்க்க வேண்டிய வேலையை இந்த நாய் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பின்னாடி இருக்கிறவன காட்டுறான் டெய்லர். அப்புறம் 2 பேரும் இங்க வந்து பார்த்தா பாத்ரூம் லாக்க அளந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி மில்லு ஓனர் வரவே இல்ல அப்படின்னு சொன்னதும், அப்படியா வரவே இல்லையா, அப்ப நாங்க 2 பேரும் தான் இந்த மேட்டரை பத்தி பேசணும். எங்க 2 பேரை தவிர வேற யாருக்கும் இதை பத்தி தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துடு, வாப்பா கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அப்பதான் ஏய் இருங்கடா, அவன் தான் வரலன்னு சொன்னேன், ஆனா இந்த வீட்டு மூத்த மருமக வந்து நின்னா அப்படின்னு சொல்றான். இவனும் முகரைய சரியா பார்க்கலையாம், ஏதோ உருவத்தை தான் பார்த்தானா. அப்ப ஏதாவது நடக்காம இருந்திருக்குமா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அதே சமயம் இங்க பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள மாமியார் கிட்ட மூத்த மருமக மில்லுக்கு அரிசி அரைக்கிறதுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற சவுண்ட் மட்டும் கேக்குது. அந்த மில்லு ஓனர் தான் இந்த பையன். அப்ப இவங்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுமா இல்லையா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த அம்மா ஒரு கேட் போட்ட வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தவன் பேசுறான். பேசுறத இவங்க கவனிக்கிறாங்க. அடுத்து பைக்ல போற ஒருத்தர் பேசுறாரு, அதையும் சந்தேக கண்ணுடைய பாக்குறாங்க. அடுத்து ஒரு 2 லேடிஸ் கூட எல்லாம் பேசிட்டு அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்காங்க. பின்னாடி நம்ம பயல்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கே தெரியாம மில்லு பக்கம் வந்தா மில்லுல ஜட போட்ட ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்கிறா. என்னடி நீ வந்திருக்கிற, நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனே, எனக்கு அலைச்சல் குறைஞ்சிருக்குமே அப்படிங்கிறாங்க மூத்த மருமக. அப்புறம் அந்த வினோத் வரான், மில்லு ஓனர். இந்தானு இந்த ஜட போட்டவளுக்கு அவ கொடுத்த ஐட்டத்தை கொடுக்குறான். என்ன வினோத் இப்ப எல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல அப்படின்னு அந்த அம்மா பேசும்போது, சார் ரொம்ப பிஸியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட போட்டவ போயிட்டே இருக்கா. இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கல, ஆனா அவங்க உதட்ட அசைவை வச்சு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா போய் கவனிக்கிறான். ஏன் ராத்திரி வரலன்னு இவ கேட்டாப்புலையும், ராத்திரி வர தோணலன்னு அவன் சொன்னாப்புலையும், இன்னைக்கு ராத்திரி வரேன்னு அவன் சொன்னாப்புலையும், அதுக்கு இந்த அம்மா இல்ல கொழுந்தனார் வந்திருக்காரு அதனால வர முடியாது அப்படின்னு சொல்றாப்புலையும் இதுதான் நடந்துச்சுங்கிறாப்புல. காதுல கேட்கவே இல்ல, ஆனா இத வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கேட்டா லிப் ரீடிங் எல்லாம் எனக்கு ரொம்ப அசால்ட்டா தெரியும், டப் ஸ்மாஷ் எல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் சின்னவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஒரே அவமானமா போச்சு அப்படின்னு நொந்து போய் உட்காந்துட்டான். தம்பி நீ கவலைப்படாத, உங்க அண்ணன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு பேசிட்டு இந்த பக்கத்துல திரும்பி பார்த்தா அவங்க முடியல ஏதோ மாவு போட்டிருக்கும் போல, அதை இவன் தட்டி விட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது. அதோட மட்டும் நிக்காம அப்பா மாதவனுக்கு போன் போட்டு எல்லாம் உண்மைதான் அப்படின்னு எடுத்து சொல்றான். அண்ணங்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு நான் தனியா என்னால சொல்ல முடியாது, அந்த சக்தி என்கிட்ட இல்ல, நீ வா 2 பேரும் சேர்ந்து பேசிப்போம் அப்படின்ட்டாப்புல அவரு. உடனே இவன் வேலை பார்க்கற அந்த ஊருக்கு கிளம்ப தயாராயிட்டான். இந்த அம்மா மொபைல் நோண்டிட்டு வந்து டீ கொடுத்துட்டு போகுது. போனை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கும். இவனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. பாய் சொல்லிட்டு இவரு வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்புறாப்புல. குழந்தை ஒண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கும், அண்ணன் குழந்தை போல தெரியுது. அவன் போனதும் அண்ணி இருக்காங்கல்ல யாருக்கும் மெசேஜ் அனுப்புறாப்புல தெரியுது. நேரா கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராப்புல. ஃப்ரெண்டோட தங்கச்சி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன ஏதோ பையன் வந்து பார்க்க வந்தானாமே என்னாச்சுன்னு விசாரிக்க வந்தாங்க பார்த்தாங்க, ஆனா என்ன மாதிரி ஸ்லிம்மா இல்ல அதனால ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி உள்ள போயிடுறா. ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் அண்ணனுக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அப்படின்னு தம்பி பயந்துட்டு இருக்காப்புல. ஆனாலும் சொல்லித்தானே ஆகணுங்கிறான் ஃப்ரெண்டு. சோ அண்ணன் மட்டும் ஒத்துக்கிட்டா தாங்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு எடுத்து சொல்றான். எதுவா இருந்தாலும் சரி உன் கூட நான் நிப்பேன் அப்படிங்கிறான் ஃப்ரெண்டு. பஸ் ஏறி வேலை பார்க்கற அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்க வந்ததும் என்னடா நைட்டு வீட்டுக்கு லேட்டா போயிருக்கியே அப்படின்னு அண்ணங்காரன் விசாரிக்கிறான். எப்படிடா தெரியும் உனக்கு, அதுக்குள்ள அண்ணி சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதுல பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் அண்ணன். இதை மட்டும் நல்லா பாரு அப்படின்னு முறைக்கிறான் தம்பி. அப்புறம் அப்பா மூத்த பையன் சின்ன பையன் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மேட்ரு சொல்ல போறோம், நீ பேனிக் ஆகிடாத பொறுமையா கேளு அப்படின்னு விலைக்கு சொல்ல அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட அந்த மூத்த மகன் ஆடி போய் நிக்கிறான். இப்போ உனக்கு 2 வாய்ப்பு தான், ஒண்ணு அவளை டிவோர்ஸ் பண்ணணும், இல்லையா அவளை திருத்தி மறுபடியும் வாழப்பாரு. இந்த 2 ஆப்ஷனை தவிர வேற ஒரு ஆப்ஷன் பக்கம் போயிடக்கூடாது, நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்பா. அடுத்த அண்ணன் தம்பி கிட்ட போய் நல்லா பாத்தியா கன்ஃபார்மா அவதானா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறான். இந்த பக்கம் அந்த வெட்டி பையன் டைலரை பார்த்து வாங்க மில்லு வரைக்கும் போய் ஏதாவது நடக்குதான்னு பாத்துட்டு வருவோம் அப்படிங்கிறான். நீ வெட்டியா கிடக்குற, நான் 5-6 பிளவுஸ் தைக்கணும் வர முடியாது அப்படிங்கிறான் டெய்லர். சரி இன்னும் அப்டேட் வரலையே
இல்லையே, போன் பண்ணி அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு வெட்டி பையன் சொன்னதும் சரின்னு டெய்லர் புறணி கேட்கறதுக்காக அங்க கால் பண்றாரு தம்பிக்காரனுக்கு. என்னாச்சுன்னு கேட்க மேட்ரை சொல்லியாச்சு, டென்ஷனா திரியறான் அண்ணன், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு தம்பி. அதுக்குள்ள டெய்லர் பொண்டாட்டி படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட பிளவுஸ் தைக்கணுங்கிறாப்ல. பிளவுஸையே கட்டிக்கிட்டு அழு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் போன் கட் ஆகாத மாதிரி பேசிக்கிட்டே சமாளிக்கிறாரு. நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் அண்ணங்காரன் முடிவெடுத்துட்டான் போல, விவாகரத்து பண்ணிக்கிறேன் அதான் சரிங்கிறான். ஆனாலும் சுலபமா அவளை விட்டுறக்கூடாது, போய் ஒரு கை பார்க்கலாம்னு தம்பி கேக்குறாரு. இல்ல, கையும் களவுமா பிடிச்சாதான் ஏதாவது பண்ண முடியுங்கிறாரு அப்பா. பேசி ஒரு பிளான் பண்ணி எதுவா இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்பா மைசூர் பாக்கு வாங்கி பேத்திக்காக கொடுத்து விடுறாரு. அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பொண்டாட்டிக்காக வாங்கின சேலையை தூக்கி போடுவான். இல்லடா இது மாதிரி நடந்துக்காத, அப்புறம் அவங்கள கையும் களவுமா பிடிக்க முடியாது, அதனால சேலையை எடுத்துட்டு போ, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பழகு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு அப்பா. பார்த்தா வீட்டுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துட்டாங்க. எப்ப வந்தீங்கன்னு அண்ணியும் வரவேற்கிறாங்க. இவன் உம்முனே இருக்கான். உம்முன்னு இல்லாம நல்லா பேசுறா அப்படின்னு தம்பி சொல்றான். துணி ஏதாவது துவைக்கணுமா அப்படின்னு கேட்டு பேக் எடுத்து பார்க்கும்போது புது புடவையே பாத்துறாங்க. மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன், என்ன மறக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ணி. ஆனாலும் பயபுள்ள எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அடிக்கடி வரலாம்ல, வேலை வேலைன்னு இருக்காதீங்க அப்படின்னு அவங்க எடுத்து சொன்னா உனக்கு தனியா இருக்கிறது தானே பிடிக்கும் அப்படின்னு எரிஞ்சு விழுறான். அப்ப பேசாம துபாய்க்கு போயிரு, ஒரு 5-6 வருஷம் அங்கேயே இருந்துரு, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இங்கேயே அப்படின்னு கிளம்பிடுறாங்க அவங்க. இவரு மைசூர் பாக்கு எடுத்து தின்னுட்டு இருக்காரு. அப்புறம் சொந்தக்கார மாமா வீட்டுல உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமா பையனுக்கு எல்லாம் இப்ப அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த வீட்டு பொண்ணு தங்கச்சிக்காரின்னு நினைக்கிறேன், அவ கொஞ்சம் லேட்டா வந்துட்டா போல. அதுக்கு அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் திட்டுறாங்க, சீன் போடுறாங்க, ஏன் லேட்டு அப்படி இப்படின்னு. இவங்க தான் அந்த ஜடை போட்டுட்டு மில்லுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு மாதிரி தெரியுது. இப்படி தங்கிட்ட அண்ணங்காரன் தன்னை அதிகாரம் பண்றது தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கல, ஓவரா பண்றாங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிற மத்த லேடிஸ் கிட்ட அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குது. அண்ணன் பொண்டாட்டிகிட்டயும் அம்மா கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குது. நீங்க வேணா அவன் மிரட்டலுக்கு பயப்படலாம், நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு இருக்குது. வீட்டுல இருக்கிற லேடிஸ் இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் ஏதோ புதுசா கோயில கட்டுறத பத்தி பேசுறா போலயும். அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மேட்டரை பத்தி பேசுறாங்க. அடிச்சு முகத்தெல்லாம் வீங்க வச்சிடலாமா அப்படின்னு சொன்னா அப்போ ஊருக்கு ஃபுல்லா தெரிஞ்சிரும், அசிங்கமா போயிடும், ஒருவேளை இல்லன்னு கூட அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கையும் களவுமா பிடிக்கணுங்கிறாரு. மாமாவும் நம்ம பரம்பரையிலேயே ரொம்ப புத்திசாலி, உன் தம்பி தான், தம்பி சொல்றதை கேட்டு நடந்துக்கலாம்னு எல்லாம் ஒரு முடிவு எடுத்துறாங்க. இங்க சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள வந்தவரு என்ன மல்லிப்பூ வாசம் அடிக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு. பாத்ரூம் பக்கம் மல்லிப்பூ செடி வளர்ந்துருக்கிறதா இந்த அம்மா சொன்னதும் டார்ச் லைட் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. எதுக்குன்னு கேட்டா நாய் குலைக்குது பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏதாவது பூனை கிணைய பார்த்து குலைச்சிருக்கியோ, யாரையாவது பார்த்து குலைச்சியோ அப்படின்னு நாய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு பயப்புல சுத்தி திரிகிறத அந்த அம்மா ஜன்னல் கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு கிளம்புறேன்னு தம்பி கிளம்பிடுறான். இல்ல மாமா வீட்டுக்கு போறான். மாமாவா என்னன்னு தெரியல, ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு போறாங்க. அம்மா ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்க கலப்பா இருக்குங்கிறாங்க. இந்த பக்கம் குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்குது. எலும்பு ஒண்ணு அந்த நாய்கிட்ட இருந்து கிடைச்சதா எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அப்ப ராத்திரி அவன் கொண்டு வந்து நாய்கிட்ட வீசுறது இந்த எலும்பு தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. கண்ட கருமத்தை எல்லாம் எடுக்காத, கையை வாஷ் பண்ணிக்கோன்னு வாஷ் பண்ணி விடுறாங்க அண்ணி. அண்ணனும் தம்பியும் ஏதோ பண்றாங்கறத இந்த அம்மா புரிஞ்சுக்குது. சொந்தக்காரங்களோட மர வேலை பாக்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பிளான் நல்லபடியா நடக்கணும்னு அங்க இருக்கிற பலா மரத்தை 3 தடவை சுத்தி வந்து அப்புறம் திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. புது கேரக்டர் 2 கேரக்டர் கிட்ட போன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்டதுமே அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் இந்த மேட்டர் சொல்றானா, இவன் பிளான் பண்ற அந்த பிளானுக்கு இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதாதான் ஹெல்ப் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல. அப்புறம் அந்த 2 கேரக்டர் அவங்க வீட்ல நடந்த விஷயத்த கதையே சொல்றாங்க. அவங்களுக்கு இது ஷாக் ஆயிடுது. சில பேர் இதை கேட்டு சந்தோஷமா படுறாங்க. பிளான ஃபைனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன், கையும் களவுமா பிடிக்கணும் அப்படிங்கிறான். அவ மேக்கப் போட்டு மினிக்கிட்டு இருந்தால அப்பவே எனக்கு சந்தேகம் தான் அப்படிங்குது ஒரு அம்மா. யார்கிட்டயும் எதையும் சொல்லி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனா சொல்ல போறாங்களோ என்னவோ தெரியல. இங்க பாத்ரூம் பக்கம் போன புருஷங்காரன் அண்ணங்காரன் முதுகுல ஏதோ கறி ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதோட உள்ள வரான். என்ன ஜம்முன்னு ரெடியாகி இருக்க, எங்க போற அப்படின்னு கேக்குறான் புருஷன். மிளகா அரைக்கிறதுக்கு மில்லுக்கு போறதா சொல்றாங்க. அதுவும் இவன் வாங்கி கொடுத்த அந்த புடவையை கட்டிக்கிட்டு, நல்லா அழகா வாங்கி கொடுத்த புடவைய இந்த புடவையை கட்டிட்டு மில்லுக்கு போகணுமா அப்படின்னு இவனுக்கு கோவம் வேற. இந்த அம்மா மூஞ்சி ஒரு மாதிரியா மாறிடுச்சு. அந்த சாரியில போனா என்னடா தப்பு அப்படின்னு மாமியார் கூட வக்காலத்து வாங்குறாங்க. சாரியில போறதுதானே உனக்கு பிரச்சனை, நான் மாத்திட்டு போறேன் அப்படின்னு அந்த அம்மா சாரியை மாத்திட்டு வருதுங்க. அதுக்குள்ள இங்க பார்த்தா மில்லுல ஃப்ரெண்டோட தங்கச்சி எனக்கு ஒல்லியான மாப்பிள தான் வேணும்னு கேட்டுச்சுல்ல, அந்த பொண்ணுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு 100 ரூபாய் கம்மியா வாங்குறான். அப்புறம் மில்லுக்கு நம்ம அண்ணங்காரனே ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு மாவு அரைக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவரே வந்துட்டார் போல. என்ன மிளகா அரைக்கணுமா அப்படின்னு நம்ம பையன் விசாரிக்கிறான். போன தடவை அண்ணி வந்தாங்களே அப்படின்னு பேசுறான். உங்க பொண்டாட்டி வைக்கிற மசாலா சூப்பரா இருக்கும் அப்படின்னு வேற பேசுறான். சொந்தக்காரரோட கடையில
கடையில இவங்க கேம் விளையாடிட்டு இருக்க அண்ணங்காரன் ஓடியாரான். மில்லுக்கு போய் அவன பார்த்தேன். என் பொண்டாட்டி அடிக்கடி பாப்பேன். அவ சமைக்கிற மசாலா நல்லா இருக்குன்னு என்கிட்டயே சொல்றான்டா. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். பிளான் என்னையா சொல்லியான்னு கேட்டதும் அவன் படமே வரைஞ்சு வச்சிருக்கான். ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். அவ்வளவு டீடைல்டா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு பிளான் பண்றத பார்த்து எல்லா பேருக்கும் ஒரே சந்தோஷம். அண்ணங்காரனை தவிர அங்கங்க காய்கள் எடுத்து யார் யார் எங்க நிக்கணும், என்ன பண்ணணும் இதெல்லாம் விலைக்கு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் இந்த பிளானுக்கான ப்ளூ பிரிண்ட்னு சொல்லும்போது சொந்தக்காரன் கீழே குனிஞ்சு பார்ப்பான். இது இந்த விஜய் படத்துல வராப்புல அவ்வளவு சீன் கிடையாதுங்கிறான் அங்க இருக்கிற வெட்டி பையன். திட்டத்தோட முதல் பகுதி பொண்டாட்டி கிட்ட அவன் நல்ல விதமா பேசணும். ஆனா அதே சமயம் அவங்க உன்னை பேசி நார்மல் மூடுக்கு கொண்டு வந்தாலும் நீ நார்மல் மூடுக்கு போயிடக்கூடாது தம்பி அட்வைஸ் பண்றான். அந்த அம்மா பாசத்தோட லவ்வோட பேசும்போது இவர் மனசுக்குள்ள வக்கரத்தை வச்சுக்கிட்டு எப்படியும் கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. பேசுறதுக்கு எப்படி அந்த பக்கத்துல திரும்பி படுத்துக்கான்னு பாருங்க. இந்த திட்டத்துக்கு நம்பிக்கையான வேற ஒரு ஆள் வேணுமா? அவங்க அப்பா மாதவனுக்கே போன் போட்டு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் கிடைக்குமான்னு கேட்க, நான் சொல்றவனை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. சோ அந்த நம்பிக்கையான ஆள் கிடைச்சாச்சு போல. இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணி தொட்டிக்கு ஒரு ஏணியை போட்டு ஏறணும்னு சொல்லிருக்காப்ல. யாராவது கேட்டா டேங்க் அழுக்கா இருக்கு கழுவ போறோம்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அங்கிருந்து பார்த்தா வீடு தெள்ள தெளிவா தெரியும்னு சொல்றாரு. எஸ், இங்க இருந்து தம்பிக்காரன் கையசைக்க கரெக்டா அந்த தண்ணி தொட்டில இருந்து பார்த்தா தெரியுதுங்க. அப்புறம் அந்த நம்பிக்கைக்குரிய ஆளையும் வர சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. நம்பிக்கைக்குரிய ஆள்னு சொல்லிட்டு போலீஸ்காரமா அது இதுன்னு நிறைய பேர் பேசுறதா காட்டுறாங்க. ஒன்னும் புடிபடல. அப்புறம் கருப்பு ட்ரெஸ் ஒண்ணு வாங்கணும்னு இருக்காப்ல. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் யா, பிளான சொல்லியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் பிளானையே பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில இவன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறான். ஏன்னா போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு. அப்புறம் வேலை இருக்குன்னு ஒரு 10 மணிக்கு நீ வீட்டுல இருந்து கிளம்பிடு அண்ணங்காரன் கிட்ட சொல்லிருப்பாப்ல. அதே மாதிரி அண்ணனும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் கிளம்பும் போது இவரோட சம்சாரத்துக்கு மூத்த மருமகளுக்கு இந்த செயின் ஒன்ற பழக்கம் இருக்கும் போல. அத புருஷன் கவனிக்கிறான். பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புறான். இந்த கூத்தெல்லாம் அரங்கேறிட்டு இருக்கிற அந்த சொந்தக்காரரோட வீட்டுல மர வேலை பாக்குற இடத்துக்கு அவங்க வீட்டு தங்கச்சிக்காரி ஏதோ கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. நீ எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு அந்த வீட்டு ஆம்பளை திட்டுறான். டீ குடிச்சிருப்பீங்க, கிளாஸ் கழுவணும், எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போ அப்படின்னுவான். அப்ப நீயே கழுவுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சத்தம் போட்டு கிளம்பிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது போல. நைட் ஃபுல்லா இங்கே கடையில உட்கார்றது தான் பிளான். கடையும் வீடும் பக்கம் பக்கம் தான். சொந்தக்காரங்க வீட்டுல நைட் கால் வரும். என்ன சாப்பிட வரலையா, வீட்டுக்கு வரலையான்னு. அப்படி வரும்போது அண்ணியோட போன் கால் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாப்ல. அண்ணனும் அந்த காலை எடுக்கல. அடுத்து இவங்க சொந்தக்கார வீடு தானே, சொந்தக்கார அம்மாவுக்கு அவ கால் பண்ணி சரிப்பான்னு இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கால் வருது. அந்த அம்மா கிட்டயும் சொல்லி வச்சுட்டாங்க என்ன பதில் சொல்லணும்னு. அந்த அம்மாவும் கரெக்டா அதே பதில சொல்லுது. இன்னைக்கு உன் புருஷன் வர்றது சந்தேகம் தான், எல்லாரும் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் போல இந்த மேட்டர் எல்லாம். சோ ஆம்பளைங்க யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா ஏதாவது தப்பு பண்ணுவாங்கிறது தான் இவங்களோட எதிர்பார்ப்பு. அடுத்து காலை முடிச்சுட்டு அந்த சொந்தக்கார அம்மா இவங்களுக்கு போன் பண்ணி நீ சொன்னாப்பலையே கரெக்டா கால் வந்துச்சு, மீன் குழம்பு அது இதுன்னு விசாரிச்சுட்டு கடைசியா என் புருஷன் இங்க வருவாரா அப்படின்னு விசாரிச்சா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நீ சொல்றபடி தானே நடக்குது அப்படின்னு பசங்களை உசுப்பேத்துறாங்க அந்த அம்மா. அடுத்து இந்த சொந்தக்காரரு அவர் வீட்டுல போய் நைட் எங்களுக்கு மர வேலை இருக்குது, அதனால நாங்க வர லேட் ஆகும், காலையில தான் வருவோம், நீங்க என்ன டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்க அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. இந்த டிவி பாக்குற கோஷ்டி இருக்குல்ல, இவங்க எல்லாம் இந்த பிளான்ல உள்ள வரல. இவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப இதை சொல்லிட்டு போறான்ல, இவனோட பொண்டாட்டி தான் அங்க உட்கார்ந்து அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்குது. வர லேட் ஆகும், எங்களுக்காக காத்துட்டு இருக்க வேணாம், வீட்டை மூடிட்டு படுத்து தூங்குங்க, டிவியை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். பிளானோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் ஃபேஸ் தான். என்னதுன்னா சரக்கு அடிக்கிறது. எல்லாம் தைரியத்துக்காக சரக்கு அடிச்சுக்கிறாங்க. கம்பு கயிறு எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு அண்ணங்காரனுக்கு ஒப்படைக்கப்படுது. அடுத்து அடிக்கிறதுக்கு ஏதோ ஆயுதம் அது தம்பிக்காரனுக்கு கொடுக்கப்படுது. அவரு சாமியை கும்பிட்டு வாங்கிக்கிறாரு. எல்லாம் மரத்தால செய்யப்பட்டதுதான். ஏன்னா கம்பி எடுத்து அடிச்சிட்டோம்னா செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா கேஸ் ஆயிடும்ல. அதுக்காக மரத்தால செய்யப்பட்ட ஆயுதம். கையும் களமா பிடிச்சதுமே அந்த சொந்தக்கார பையன் தான் யாருக்கோ கால் பண்ணி வர சொல்லணுமா. கரெக்டா கால் பண்ணணும், ரொம்ப நேரம் அவங்களை என்னால பிடிச்சு வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றான் தம்பிக்காரன். அடுத்து ஒரு பக்கெட் எடுத்து வைக்கிறான். எது இதுக்குன்னு கேட்டா மிஷின்ல எல்லாரோட ஆர்வமும் இருக்கணும், போன் இருந்தா டைவர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட போனையும் அதுக்குள்ள போட சொல்றான். எஸ் சார், ஓகே சார்னு டைலர் சல்யூட் அடிக்கிற ரேஞ்சுக்கு மிலிட்டரி லெவலுக்கு ஸ்கெட்ச் போடுறானுங்க. எல்லாரோட போனையும் உள்ள போட்டாச்சு, வெற்றியோட வாங்கடான்னு சொந்தக்காரர் வாழ்த்தி அனுப்புறாரு. அண்ணனும் தம்பியும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. கருப்பு கலர் சட்டையை போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்ல நைட்ல தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி போட்டிருக்காங்களான்னு தெரியல. அந்த பக்கம் பெரிய ஒரு மாதவன் சாமியை பார்த்துக்கிட்டு நல்லபடியா நடக்கணும்னு கும்பிட்டு இருக்காரு. அண்ணனும் தம்பியும் ஸ்பாட்டுக்கு நடந்து வரானுங்க. இந்த ஏணில ஏறி தண்ணி தொட்டிக்கு போய் உட்கார வேண்டிய கேங்கு டெய்லர் கேங்கு அவங்க அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க அந்த வாழை மரத்துக்கு பின்னாடி வந்து கரெக்டா ஸ்பாட்ல உட்காந்துட்டானுங்க. இந்த ஸ்பாட்ல ஒரு நேரத்துக்கு மேல இருக்க முடியாது, இதுக்கு பிறகு பப்பாளி மரம் இருக்குல்ல அங்க போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கணும், அப்பதான் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறான் தம்பி. அண்ணியோட வீட்டுல சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது. சீரியல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சாப்பிட்டு தட்டை எடுத்துட்டு உள்ள போறாங்க. இந்த பக்கம் ஆர்வமா பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தட்டை அண்ணி கழுவி வச்சாச்சு. இங்க நாய் வேற எதுக்கோ கத்திக்கிட்டு இருக்குது. அவன் வரான் போல அப்படின்னு தம்பி சொல்றான். நாய் வேற விடாம குலைச்சுக்கிட்டே இருக்குது. எங்க பிளான கெடுத்துருமோ அப்படின்னு எல்லா ஆம்பளைங்களும் பயப்படுறானுங்க. நாய் கத்திக்கிட்டே இருக்குது. டார்ச் லைட் எடுத்துட்டு போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பாருமா அப்படின்னு மாமியார் சொன்ன பிறகு அன்னிக்காரி சரி என்னன்னு பார்க்கலாமே வெளியில வராங்க. டார்ச் லைட் அடிச்சு இந்த பக்கம் சுத்தி முத்தி
பாத்துட்டு இருக்கும்போது புருஷன் மேல மட்டும் அந்த டார்ச் லைட் பட்டுடுச்சு. சோலி முடிஞ்சு அப்படின்னு தண்ணி தொட்டி மேல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம டெய்லர் சொல்லிட்டு இருக்காரு. சுத்தி முத்தி அடிச்சு பாத்துட்டு யாரும் இல்லன்ட்டு அண்ணி உள்ள போயிட்டாங்க. அப்புறம் திடீர்னு சந்தேகம் வந்து இந்த பக்கம் லைட் அடிச்சு பாக்குறாங்க. அங்கேயும் யாரும் இல்ல. சரின்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்து தம்பிக்காரன் இப்ப நீங்க பப்பாளி மரத்துக்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். இருட்டுல எதனா கடிச்சிருச்சுனா அப்படின்னு அண்ணன் பயப்படும் போது அதெல்லாம் பயப்பட வேணாம். நான் ஏன் சைலண்ட் ஆக வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ட்டு தம்பி போறான். உள்ள சீரியல்லயும் எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம நுழையறான். இங்க வெளியில தம்பிக்காரன் சத்தமே இல்லாம நாய் கிட்ட நெருங்குறான். நாய்க்கு ஏதோ சாப்பிட போடுறான். பப்பாளி மரத்து பக்கம் அண்ணங்காரன் போயாச்சு. சொந்தக்காரரோட பையனும் அடுத்து என்னன்னு ஆர்வமா காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. சீரியல பார்த்தா வீட்டுல இருக்கிற மருமக அப்படியே கோவத்துல பொங்கி எழுவது போல ஒரு சீனு. ஒரு வழியா தம்பி நாயை அமைதிப்படுத்திட்டா போல. கரெக்டா விலகி போகும்போது ஜன்னல் கதவை திறந்துட்டு அண்ணி யாரோ இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ் சோத்தோட சோறா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டான். எஸ்கேப் ஆயிட்டான் தம்பி. அப்புறம் ஸ்பாட்டுக்கே வந்துட்டாரு தம்பியும். ஒரு வழியா சீரியல் இப்பதான் முடியுது போல. சீரியல் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த மில்லு ஓனர் வர வேண்டிய நேரம் அப்படின்னு தம்பி சொல்றான். எல்லாரோட வீட்லயும் சீரியல் முடிஞ்சதுமே எல்லா பேருமே ஆர்வமா இருக்காங்க. இருக்கிற அத்தனை ஆம்பளைகளுக்குமே இவன் வீட்டுல தான் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம். அடுத்தவன் குடி கெடுக்கிறதுல அம்புட்டு சந்தோஷம். எதிர்பார்த்த போலயே பக்கத்து வீட்டுல லைட் எரியுது. தண்ணி தொட்டி மேல இருந்து லைட் எரியுதுன்னு அப்டேட் கொடுக்க கீழே இருக்கிற பசங்க எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரிக்கெட்ல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கறப்பல தொட்டிக்கு மேல இருந்து இவங்க அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் 20 செகண்ட்ல இங்க 2 பேரும் வருவாங்க பாரு அப்படின்னு அப்டேட் வேற. இந்நேரம் அவன் வந்திருக்கணும், அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமேனு சொந்தக்காரி ஒருத்தி சுத்திக்கிட்டு இருக்கா. எதிர்பார்த்த போலயே அவங்க வராங்க. அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறான் தம்பி. ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் அவன் வரணுமேனு இன்னொரு சொந்தக்காரி பேசிக்கிட்டு இருக்குது. எதிர்பார்த்த போலயே சவுத் மலை ஏறிட்டான் மில்லு ஓனர். எகிரி குதிச்சு பாத்ரூம்க்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான் மில்லு ஓனர். அந்த நாய்க்குன்னு ரெடியா எலும்பு வச்சிருக்கான். எலும்பு தூக்கி போட்டதும் கடிச்சுக்கிட்டு கிடக்குது குலைக்காம. இவருக்கு வசதியா இருக்கும்னு கரெக்டா எலும்பு தூக்கி போட்டுட்டு வராரு. அந்த பொண்ணு கிட்ட போய் கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதையெல்லாம் பார்த்த அண்ணனுக்கு அழுகையா வருது. தயவு செய்து சத்தமா அழுதுறாத, காரியமே கெட்டுரும், பொறுமையா இருன்னு தம்பி சொல்றான். அடுத்து அவங்க 2 பேரும் பாத்ரூம்குள்ள போறாங்க. இதுதான் சரியான தருணம்னு இவங்க 2 பேரும் வேக வேகமா ஓடியாராங்க. ஓடியாந்து பாத்ரூமோட வெளிப்பக்கத்துல அன்னைக்கு தாப்பால அளந்து பாத்துட்டு இருந்தான்ல, குறுக்க ஒரு குச்சியை கொடுத்துட்டான். இப்ப பாத்ரூம்குள்ள இருக்கிற ஆட்கள் வெளியே வர முடியாது. அப்புறம் ஒரு லைட்டை போட்டு விட்டாங்க. அப்ப பிளான் சக்சஸ். பாத்ரூம்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். கூப்பிடுறா ஊரா கூப்பிடுறான்னு மாடியில இருந்து சத்தம் போடுறாங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, வரட்டும் வரட்டும் பிடிப்போம்னு சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா கிளம்பி வராங்க. டெய்லர் கேங்கு, சொந்தக்கார கேங்குன்னு எல்லாரும் மொத்தமா வராங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரலையேன்னு அண்ணனும் தம்பி காத்து கிடக்குறாங்க. இவங்க 4 பேரும் இங்க வந்துட்டாங்க. ஆக மொத்தம் 6 பேரும் காத்து கிடக்குறாங்க. அந்த சொந்தக்கார பையன் தான், என்ன வினோத்தே சந்தோஷமா இருக்க போல, உன்னை கையும் களவுமா பிடிக்கணும் தான்டா காத்துக்கிட்டு இருந்தோம், வாடி மாப்ள அப்படின்னு சொல்றான். ஊரே உனக்காக தான் காத்துட்டு இருக்குடி, வாடி அப்படின்னு கூப்பிடும்போது, டேய் விளையாடாதடா, ஒழுங்கா கதவை தர அப்படின்னு உள்ள இருந்து மில்லு ஓனர் சவுண்ட் கேக்குது. டேய் அவசரப்படாத, கதவை தர, நம்ம பேசுவோம் அப்படின்னு உள்ள இருந்து சொல்றான். முடியாதுன்னு தம்பிக்காரன் கத்துறான். இருக்கிற ஆட்கள் பத்தாது, இன்னும் சில பேர் வரணுமா, அது வரைக்கும் உள்ளே கடறா அப்படிங்கிறான் தம்பி. டெய்லர் வேற காரி துப்புறாரு. கல்யாணம் பண்ண பொம்பளைங்க எல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருந்தா நம்ம எப்படி மான மரியாதையோட வெளில வாழ்றது? உடனே அந்த சொந்தக்கார வீட்டு பையன், அப்படித்தான் கல்யாணம் பண்ண பொம்பளைங்க எல்லாம், அதனாலதான் ஸ்ரீராமரே சீதையை தீக்குளிக்க சொன்னாரு, டெஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிறான். அதை ஜஸ்டிஃபை வேற பண்றான் இவன். உனக்கும் சரி உன் கூட இருக்கவளுக்கும் சரி இன்னைக்கு இருக்குடி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். இதுல வேற உணர்ச்சி பட்டு நம்ம அண்ணங்காரன் கத்துறான், நீ வெளியே வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு. சவுண்ட் கேட்டு அம்மா சவுண்ட் கேட்டு என்னன்னு வெளியே வராங்க. என்னடா இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்க, பாத்ரூம் வெளியில என்னடா நடக்குது அப்படின்னு அம்மா விசாரிக்க இவங்க முழிக்கிறாங்க திரு திருன்னு. அம்மா சத்தம் போடாத அப்படின்னு அண்ணன் மெதுவா வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல தயங்கிட்டு இருக்கும்போது, சும்மா சொல்லுன்னு சொந்தக்காரர் சொல்றாரு. என் பொண்டாட்டிக்கும் அந்த மில்லு ஓனருக்கும் கள்ள தொடர்பு, பாத்ரூம்குள்ள இருக்கிறாங்க 2 பேருமே அப்படின்னு இவர் எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட மாமியாருக்கு அப்படியே ஷாக்கு. டேய் என்னடா சொல்ற, உன் பொண்டாட்டி பாத்ரூம்குள்ள இருக்காளா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. ஆமான்னு பசங்க சொல்றாங்க. அப்ப குழந்தையோட அங்க படுத்துக்கிட்டு கிடக்குறது யாருடா அப்படின்னு அந்த அம்மா கேட்க இவங்க எல்லாரோட மூஞ்சியும் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இது என்னடா கதையில புது ட்விஸ்ட் அப்படிங்கிறாப்புல. சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த அண்ணியாரே வெளில வந்துடுறாங்க. எல்லா பேருமே யார் யாருன்னு படம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த அம்மாவே தூங்கிட்டு இருந்து வெளியில வருது. அண்ணனும் தம்பியும் வாயை பொளக்குறாங்க. அதை பார்த்த நம்ம வேலை வெட்டி இல்லாத பையன், யோ டெய்லரு சைஸ் எல்லாம் பக்காவா சொல்லுவேன்னு சொதப்பிட்டியா அப்படின்னு கேக்குறான். அண்ணங்காரனுக்கும் தம்பிக்காரனுக்கும் ஆச்சரியம். அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னும் ஒரு 7-8 பேர் வந்து நிக்கிறாங்க. ஊரே ஒண்ணு கூடிடுச்சு. இப்ப ஊர்க்காரங்க வந்ததும் என்னடா சொல்றதுன்னு தெரியாம, எனிவே அந்த மில்லு ஓனருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாது, மில்லு ஓனரே யாரு கூடயோ கள்ள தொடர்புல இருக்காரு, பாத்ரூம் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கையும் களவுமா பிடிச்சிட்டோம், வெளியில பூட்டி வச்சிருக்கோம்னு சொந்தக்கார பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். சொந்தக்கார அப்பாவும், ஆமா ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளையை விடுறது இல்ல, எல்லார் கூடயும் அவன் வழிஞ்சுக்கிட்டு தான் பேசுவான் அப்படின்னு சத்தம் போடுறாரு. அடுத்து ஒரு சொந்தக்காரி இவதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஓடியாரா வந்து நிக்கிறா. என்னாச்சு உங்க அண்ணியை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அவரு சைகை காட்டுறாரு. அப்புறம் தான் தெரியுது பாத்ரூமுக்கு வெளியில நிக்கிறாங்க அவங்க அப்படின்னு. அவங்க இல்லன்னா அப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு கேக்குறது அந்த அம்மா. உள்ள இருக்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கு மேல என்ன தரங்க பாத்துக்கலாம்னு ஊரே முடிவு பண்ணி பாத்ரூம் கதவை இப்ப திறக்கறாங்க. உள்ள இருந்து யாரும் வெளியில வரல. வாங்க கைத்தட்டி வரவேற்போம் அப்படின்னு சொந்தக்காரன் கைத்தட்டி வரவேற்கிறான். முதல் கதவை திறந்துட்டு வெளியில வர்றது மில்லு ஓனர் தான். அத்தனை பேரோட ஆர்வமும் அடுத்து 2
ரெண்டாவதா வரப்போறது யாரு அப்படின்னு பாக்குறாங்க. என்னம்மா வாமா வெளியில வா, ஊரு பாக்கட்டும், அவமானப்படு, வா வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த சொந்தக்கார வீட்டு பையன். பார்த்தா அசிங்கப்படட்டும் அவமானப்படட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சொந்தக்கார பையனோட பொண்டாட்டி தான் உள்ள இருந்து வெளியில வரா. பார்த்ததும் பயபுள்ள அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். அடிக்கிறதுக்கு பாயறான். என்ன அவமானப்படுத்திட்டியேடி அப்படின்னு. அடிக்க பாயறவன ஏய் பொறுமையா இருடா பேசிக்கலாம் அப்படின்னு அண்ணங்காரன் சொல்லும்போது, எது பேசி தீர்த்துக்கிறதா, எப்படி பொறுமையா பேச முடியும், உன் பொண்டாட்டி உள்ள இருந்து வருவான்னு தானே நீ எதிர்பார்த்த, உன் பொண்டாட்டி உள்ள இருந்து அதை நீ எதிர்பார்த்தாப்புலயே வந்திருந்தா நீ பொறுமையா இருப்பியா அப்படின்னு கேக்குறாப்புல. கோர்ட்ல கேஸ் போடணும், விவாகரத்து எல்லாம் பண்ணணும்னு சொன்ன, அடிச்சு துவைக்கணும்னு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுறான். அன்னிக்காரிக்கு எப்படி இருக்கும், கலங்கி போய் கோவத்தோட நிக்கிறா. தம்பிக்காரனும் டேய் ஓவரா பண்ணாதடா பொறுமையா இருடா அப்படின்னு சொந்தக்காரனை பிடிச்சா, ஏண்டா நீ தானே திட்டம் போட்ட, ப்ளூ பிரிண்ட் பிளான் எல்லாம் போட்டியடா, அப்ப தெரியலையா அதெல்லாம் ஓவர்னு ஒரு கேள்வி கேட்க தம்பிக்காரனும் தலை குனியறான். இந்த வேலை வெட்டி இல்லாதவன் தான் நீங்க தான் இங்க இருக்கீங்கன்னு அங்க ஆரம்பிச்சு கடைசியில சொந்தக்காரங்க வீட்டுல மர வேலை பாக்குற இடத்துல ப்ளூ பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு திட்டம் போட்டது மொத்த கதையும் அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் நம்ம டெய்லரு சைஸ வச்சே நீங்க தான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சா போலயாம். கரெக்டா தப்பா கண்டுபிடிச்சிருக்கான். டெய்லருக்கும் அவமானமா போகுது. அதுக்கடையில டேய் உன் பொண்டாட்டியை காணோம்டான்னு வீட்டுல இருந்து ஒருத்தி ஓடி வராங்க. ஏதோ பாத்ரூம்ல பம்மிக்கிட்டு நிக்கிறா பாரு, உன் வீட்டு மருமகனு புருஷனே பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுறான், மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு எல்லாரும் அந்த பொண்ணை கடிச்சு கொதறாங்க. மானம் கௌரவமா, ஒரு பொண்ணோட மானம் இங்க ஊசலாடுதே. இந்த பாத்ரூம் உள்ள இருக்கிறது உங்க வீட்டு பொண்ணா இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா இத்தனை பேரை ஊரை கூட்டிட்டு மொத்தமா வந்து நிப்பியா, யாரோ ஒரு வீட்டு பொண்ணு தானே நினைச்சிட்டு தானே மானம் கௌரவம் இதையெல்லாம் பார்க்காம எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு கிளம்பி வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சரி பார்க்கணும்னு வந்துட்டீங்க, இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மில்லு உணர முத்தம் கொடுக்க போக சொந்தக்காரர் பெரியவரு வேண்டாங்கிறாரு. ஏமா தேவையில்லாம சீன் போடுற அப்படின்னு கேட்க, எது நான் சீன் போடுறேனா, நான் பண்றது உங்களுக்கு சீன் மாதிரி தெரியுதா, என் புருஷன் எவ்வளவு நேரம் பண்ணது சீன் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. நானும் சில விஷயங்கள் பேசணும், பேசித்தான் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமான இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது எப்படி இருக்க, சாப்பிட்டியா, ஏதாவது கேட்டிருப்பியா புருஷனை பார்த்து கேக்குது அந்த பொம்பளை. புருஷனும் தலை குனியறான். வீட்டுல எனக்கு பிடிச்ச ஒரு சீரியல் பார்க்கணும்னு உட்காருவேன், ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போய் படு அப்படின்னு சத்தம் போடுவேன். அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்ல, அடிமையா தானே வச்சிருந்தேன், உன் கூட பேசுறதுக்கே பயமா இருக்கும்போது என் கஷ்டத்தை எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும், அந்த மாதிரி சூழல்ல நான் பேசுறதையும் நான் அழுகிறதையும் கேட்கறதுக்கு கூட இருந்தது இந்த வினோத் மட்டும்தான் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன நேசிக்கிறதுக்கோ நான் சொல்றதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கோ இவரு மட்டும்தான் என் கூட இருந்தாரு, அப்ப இவருக்கு முத்தம் கொடுக்காம வேற யாருக்கு முத்தம் கொடுக்கறதுன்னு அந்த அம்மா கேக்குறாங்க. இவன் என்ன கூப்பிட்டா எங்க வேணாலும் போவேன் அம்புட்டுதான் அப்படின்னு பேசிட்டாங்க. உடனே மில்லு ஓனரு அந்த அம்மாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது புருஷங்காரன் தடுக்கிறதுக்கு வருவான். தம்பி விடுங்க, அவங்க ரெண்டு பேருமே வயசு வந்தவங்க, யாரையும் தடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்ல, போறவங்க போகட்டும் விட்டுருங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு அடி பொல்லீர்னு விழுது தம்பிக்காரனுக்கு தான். அவங்க அம்மா ஒரு பொல்லீர்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு டயலாக் வேற லெவல் கேள்வி அது. அடிக்கடி வெளியூர்னு வேலைக்கு போற உங்க அப்பா கிட்ட போய் கேளு, உண்மையிலேயே அவன் தான் உன் அப்பனானு உங்க அப்பா கிட்ட கேட்டு வந்து அப்புறம் ஊர் பஞ்சாயத்தை பத்தி பேசுறதுக்கு வரலாம் அப்படின்னு சரியான அடி கொடுக்குறாங்க. அடுத்து தான் மருமகளை பார்த்து, இவன் இல்ல இந்த ஊரே தப்பா சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன், மூத்த மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறது மாமியார் மட்டும்தான், நீ இல்லனா இந்த வீடே துண்டா போயிடும், அந்த கடவுளே வந்து உன்னை தப்புன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் மருமக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஊர்க்காரங்க மொத்த பேருக்கு முன்னாடியும் உன் புருஷனை ஓங்கி ஒரு அற அறையிற, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும், அம்மாவே பர்மிஷன் கொடுக்குறாங்க, அடி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இவங்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பி உள்ள போறாங்க. அடி வாங்குறதுக்கு அவரும் தயாரா இருக்காரு. பொல்லிருன்னு ஒரு அற விட்டாப்புல மருமகளையும் கூட்டிக்கிட்டு மாமியார் கிளம்பும் போது சொந்தக்காரி ஒருத்தி கூடவே வர பாப்பா. எங்கடி வர, ஆர்வமா பாக்கிறதுக்கு வந்தல்ல, வந்த வழியே உடனே திரும்பி போயிடு, வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு அந்த அம்மா அந்த பொம்பளையே திட்டுறாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப போகையில, என்ன அப்படியே போற, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி நம்ம டெய்லர் போய் இந்தா உன் பேண்ட் மறந்துட்டு போற, பேண்ட் எடுத்துட்டு போன்னு பேண்ட் எடுத்து கொடுக்குறாரு. இது ஒண்ணு என் பேண்ட் இல்லன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. ஐயோ அப்ப யாரு பேண்டா இருக்குமோ அப்படின்னு இவங்க அடுத்த பார்ட்டுக்கு லீடு போடுறாங்க. அப்ப அந்த பேண்ட் யாரோடதான் இருக்கும் அப்படின்னு இவனுங்க போறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா மில்லு ஓனரு எந்த வழியா எகிரி குதிச்சு வந்தாரோ அதே வழியா அடுத்த முன்னாடியே கூட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே எகிரி குதிச்சுட்டு போயிடுறாரு. பணம் பார்த்தாச்சு. இதுல ரெண்டு வகையான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம். சரியோ தப்போ கமெண்ட்ல வந்து கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுற புருஷனோட தப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமா, இல்ல அந்த பொண்டாட்டியோட தப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமா? யாரு மேல தப்புன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாப்போம். அட அதோட படம் முடியலங்க, படம் இன்னும் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தா பெரிய மனுஷன் இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே தான் பொண்டாட்டி கிட்ட என்ன ஏதுன்னு பேசியிருக்கணுமா இல்லையா? பொண்டாட்டி கிட்ட இத பத்தி அவர் பேசியிருந்தாருன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. யாருன்னா இந்த மாதவன் பெரியவரை சொல்றேன். அவர் பண்ண தப்புக்கு ஒரு 100 தோப்புக்காரன் போட சொல்லியிருக்காங்க போல பொண்டாட்டி. அதுவும் பாருங்க, மாமியார் அம்மா வீடியோ கால்ல வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கரெக்டா போடுறாரா அப்படிங்கறத எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த படம் முடியுது. இப்படி ஒரு சின்ன சந்தேகம் எப்படி ஒரு குடும்பத்தையே தலைகீழா மாத்துது அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப அழகா காட்டியிருக்கு. ஒரு பக்கம் தன்னோட மனைவியை சந்தேகப்பட்ட புருஷன், இன்னொரு பக்கம் அந்த சந்தேகத்துக்கு பின்னாடி இருந்த காரணங்கள், இதுக்கு நடுவுல உண்மையை தெரிஞ்சுக்காம ஒரு முடிவுக்கு வந்த குடும்பம். கடைசியில உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் இத்தனை நேரம் நம்ம பார்த்த சம்பவங்களுக்கு எல்லாம் இன்னொரு அர்த்தம் கிடைக்குது. ஆனா இந்த கதையில என்ன யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா,
ஒருத்தரை குற்றவாளின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவரோட பக்கத்துல இருக்கிற கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லனா உண்மை தெரியாம போயிடும், உறவுகளும் உடைஞ்சு போயிடும். இந்த படத்துல நடந்த எல்லாத்தையும் பார்த்த பிறகு உங்களுக்கு யார் மேல அதிக தப்பு இருக்குன்னு தோணுது? புருஷனா பொண்டாட்டியா, இல்ல இந்த குடும்பமே சேர்ந்து பண்ணின அந்த பிளானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்த கதையை என்னோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.